இது சாம்பார் பொடி. இப்ப எப்படி புளிக்குழம்பு பொடிக்கு ஒரு சீக்ரெட் மசாலா நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி சாம்பார் பொடிக்கு இதே மாதிரி இருக்கு. சாம்பார் பொடி இதை நம்ம போட்டுறோம். தனித்தூள் நம்மளா வீட்டுல அரைச்சு சாம்பார் தூள்னு நல்ல சுவையா மனமா இருக்கும். அதோடு சேர்த்து இது மனமும் சுவையும் ஹோட்டல் சுவையில இருக்குது சாம்பார். செட்டிநாடு ஹோட்டல் சாம்பார் மாதிரி அது நல்லா இருக்கும். இப்ப இந்த பொடியை சாம்பாருக்கு போட்ட பின்னாடி இதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். இது மூணையும் வறுத்து ஒண்ணா வைக்க போறோம். என்னன்னா இதை கருக விடாம வறுத்துக்கணும். இதே மாதிரிதான் பொன்னரமா வறுத்து எடுத்துடணும். ரொம்ப சிவக்க வறுத்துட்டோம்னா கசந்துரும். இப்ப அடுத்து மிளகு போடுறோம். மிளகு வாடை வரந்தட்டிக்கும். மிளகு வாடை குப்பன்னு வந்துடும். நல்லா வறுபட்டுருச்சுன்னா நல்லா வாடையா இருக்கும்.